சிறைக்குள் மாட்டப்பட்ட ஒரு பறவைகள் மாதிரி நாங்கள் இங்கே ஸ்டக்காய். வாவ், சூரிய அஸ்தமனம் எப்படி இருக்கணும் வேறுங்க. ராசாதி எங்க இருந்தாலும் தனியே தெரியும். உலக போர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கேன். பரிசுல இருந்து வந்துட்டு திரும்பி போகலாவே இருக்கேன். எப்ப ரயில் வருதுன்னே தெரியாது. முதல்ல தான் ஒரு orange கலர் டீ-ஷர்ட்டோட கட்ட சொடிச்சிட்டு அப்படி வர அவளுக்கு முன்னுக்கு orange கலர் டீ-ஷர்ட் ஏடா அப்படி செய்றீங்க? கொழும்பு கேம்பஸ் இருக்கு சாப்பாடுங்க. அவர் வீடியோ அவரது கட் பண்ணு இதுக்கு தான் கட் பண்ணி சொன்னோம். அதை வீடியோ பார்க்குற முன்னோட போய் காய்ச்சிட்டு வந்தீங்களா? ஏடா அப்படி செய்றீங்க? இங்கே தான் தங்க போகிறோம். பலமையாக நீங்களும் கொழும்பு வர நேரம் ஏர்போர்ட் மற்றது வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, கொழும்புல தாங்க போகிறீங்கன்னா வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில். ஆனால் இது வந்து வீடு. வெல்கம் பாய், நமஸ்தே பாய். நீங்க முன்னுக்கு போட்டு நிக்கிறபடியே அரையை வச்சுட்டு பூட்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு. அவன் இருக்கு, மற்றது சமைக்கிற சாமான்கள் மற்ற இங்க அடுப்பு எல்லாமே வந்து கிடக்கு. 2 ரூம் ஏசி. இது வந்து நீ இப்ப ஹனிமூனுக்கு போற, நீ இப்ப ஹனிமூனுக்கு போற, சரியா? போயிட்ட இதான் நார போயிட்டு ஹனிமூன்ல இப்ப நாங்க நிக்கிறோம்ன்றதை நீ வேணாம், சரியா? நான் இப்ப கதவை திறந்துட்டு வாரேன். பால் இல்ல, சரி வா, சரி சரியா? என்னங்க எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்க பயமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அடிய வாடி முடிக்கூடாது. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் பரபரப்புண்டா இதுதான் ஐயா பரபரப்பு. இந்தியாவில் டிராபிக், இந்தியாவில் வாகனம், இந்தியாவில் ட்ரெயின் போகுது. இன்றைக்கு நாங்கள் பரபரப்பான கொழும்பு நகரில் வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன், இது வெள்ளவத்த பீச், அதுக்கு பக்கத்துல நிற்கிறோம். நாங்கள் ஏன் வந்து நாங்கள் எதுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து நாங்கள் ஏன் இங்கே சிக்கப்பட்டு நிற்கிறோம் என்ற சகல விஷயங்களை நீங்கள் பார்க்கணுமெண்டா இதுக்கு முதல் நடந்த காணொலியில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சவுத் இலங்கைன்ற சவுத் பக்கம் சுற்றி பார்க்கும் வெளிக்கிட்டாங்க. புத்தளத்துக்கு முதலாவதாக வந்த நேரம் வந்து அந்தண்டிரவை வந்து இலங்கையில் கியூஆர் நடைமுறையால் போயிடாமல் திருப்ப கொழும்புல ஒரு அலுவல் இருந்தது. இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதனால் அப்ளை பண்ணிட்டோம். இன்றைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நிற்கிறோம். அப்படி இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்ட்டு தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறார்கள் வந்து போன ஆனாலி பார்த்துக்கொள்ளலாம். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கு எடுக்கலாம் போயிட்டு. அவையில் வந்து இன்றைக்கு 2 நாள் உண்டை விட்ட ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் தான் தனிமையாக நாங்கள் கழிச்சு நாளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லியிருக்கு. அதனால் இன்றைக்கு நாங்கள் கொழும்பில் தங்க வேண்டிய கட்டாயம் ஆகிட்டு சிறைக்குள் மாட்டப்பட்ட ஒரு பறவைகள் மாதிரி நாங்கள் இங்கே ஸ்டக்காகி நின்று வேண்டலாம். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கொழும்பு வந்தால் நீங்கள் ஒரு கொழும்புல ஒரு தேவையாக வரீங்க, இல்லாட்டி கொழும்புல ஒரு அலுவலகம் வந்து இருக்கிற நேரம் உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமெண்டா வந்து எங்கே தங்கலாம்னு யோசிப்பீங்க. அந்த நேரம் இந்த மரம் இருக்குது தானே, இதே கடற்கரை வியூவோட அந்த இடத்துல இருந்து பார்த்தா வந்து இங்கே பீச் தெரியக்கூடிய மாதிரி ஒரு இடம், ஒரு ஃப்ளாட். நீங்கள் ஃபேமிலியாக வர்ற நேரம் வந்து ஒரு ரூமாக எடுக்கிறத விட ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5000 6000 போதும்டா. ஒரு ஃப்ளாட்ஸாக எடுத்தீங்கன்னா ஒரு 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு சோஃபா அப்படின்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு குறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இடம் இங்கே எங்கே இருக்குது என்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அங்கே தான் நாங்களுமே போய் தங்க போகிறோம். நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடா நான் காய்ச்சி கொண்டிருக்கேன், நீ அங்கே பொம்பளை பிள்ளைகள் நடந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிகள்டா இங்கே இவனும் சேர்ந்து வந்து நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்க ஆகல ஒரு கண் மட்டும் எங்கேயோ போவோம் பொறுப்பா. சரி, இப்படி நாங்கள் பின்னால் வந்து வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு அங்கால வந்து ரைட். இது அப்படியே வாகனத்தை பூட்டிட்டு வாங்க, ஒரு அங்கால போய் பார்த்துட்டு வரும். வந்து நாங்கள் அப்படியே வெள்ளவத்த பீச் என்ன மாதிரி இப்போ இருக்குன்றதும் அப்படியே காட்டிட்டு போவோம். என்ன கவனம் அங்கால பார்த்து ஆக்களை பார்த்து கொண்டு ரயிலை பார்க்காம போகிறேல. இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு மைக்கை கொடுத்துருந்தா தான் இவங்க கதைக்கிறத வந்து எங்களுக்கு தெளிவாக கேட்கும். மைக் கொடுக்க மறந்துட்டோம். சூரிய அஸ்தமன நேரம், வெள்ளவத்த பீச் என்ன மாதிரி இருக்குமெண்டு பாருங்க. பீச்சை மட்டும் காட்டுங்க. பீச்சை மட்டும் காட்டுங்க. என்ன அங்கே அந்த அண்ணா ஏதோ செய்கிறார். இங்கே
இல்லடா அவங்க ஏலாது கண்ணுல தூசி விழுந்துட்டு தட்டி கொண்டு இருக்கிறாரா ஊதுறாரு வாயில ஊதுறாரு கண்ணுல தூசி விழுந்துட்டு வாயில ஊதி எடுக்கிறாட்டா வா சூரிய அஸ்தமனம் எப்படி இருக்கணும் வேறங்க வெள்ளவத்து பீச்சில் சூரிய அஸ்தமனம் சும்மா வேற வருதா சூரியன் அஸ்தமனமாகிற நேரம் இந்த கடற்கரையில் நிற்கிறோம் நல்ல வாசம் அடிக்குது ஐயா இவங்க இந்த நீங்க எந்த இயற்கை அழகை ரசிக்கிறீங்க டேய் அங்க இருக்கிறா டே அங்க இருக்கிறா சூரியன் இப்படி ரெண்டு பிடிக்கிறதோ இப்படி கை காட்டா அப்படி அங்க காட்டுறல சூரியன் அங்க கை காட்டா 1 2 3 சரியா நீ இவங்களுக்கு காட்டு கை காட்டினவங்க பிறதான் பார்க்கலாம் இந்த பிரேமில் எல்லாமே நீங்க மட்டும்தான் தெரியும் தெரியும் இப்பதான் வெயில் வந்து தாண்டிருக்கு சின்ன வயசுல முதலா இந்த வெள்ளவத்த பீச்சுக்கு இந்த வெள்ளவத்த பீச்சுக்கு வந்த ஞாபகங்கள் வருது கணக்கு பேர் நிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் நிக்கிறேன் பாருங்க டேய் அதுக்கு முதல் வேற இல்லையாடாடி நானு ஃபர்ஸ்ட் டைம் கொழும்பு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எங்க சொல்லு நல்லா விடுவாடா நீ கொழும்புல எத்தனை பேரை மீட் பண்ண வந்த நீ எங்க நின்ற நீ என்று சகலதும் தெரியும் எனக்கு இங்க பாருங்க எல்லாரும் எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து நின்று பொழுத கழிச்சு கொண்டிருக்கணும் வெள்ளவத்தை கடற்கரையில் சூரிய அஸ்தமனம் என்னடா சொன்னி சான் இல்ல அதுக்கு முதல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு நீ என்ன இப்படி எல்லாம் கூட்டி வர மாட்ட போனானே அவனோட வீட்டுக்கு போயிடுவாட்டு இங்க வேற ராசாதி எங்க இருந்தாலும் தனியா தெரியும் இல்ல கணக்கு பேர் 2 போட்டோஸ் எடுத்துட்டு போனவன் சந்தோஷம் அண்ணா எப்படி இருக்கீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க பரிசுல இருந்து வந்திருக்கிறார் அண்ணா இங்க கொழும்புல நிக்கிறார் என்ன பிரச்சனைடா இந்த உலக போர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கேன் பரிசுல இருந்து வந்துட்டு திரும்பி போகலாவே இருக்கேன் ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு அதோட இங்கே நிற்கிறது இப்போ கஷ்டம் டீசல் இப்போ நாங்களுமே யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே சுற்றி பார்ப்போம் தான் வந்தாங்க ஆனால் என்ன அப்செட் வந்து வந்த நேரம் நேற்றுலேருந்து டீசலும் ஒரு மட்டுமட்டாக தான் கொடுப்பாங்க ஒரு கிழமைக்கு ஒரு வாகனத்துக்கு இதண்டா அது காணாமல் இருக்குது இப்போ அதனால நாங்களுமே வந்து போயிடலாமே இருக்குது சரி பார்ப்போம் என்ன நடக்குதோ இப்போ எங்களுக்கு அதுதான் தனியாக எங்கள் நாடு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இதுதான் அப்செட் தான் சரிண்ணா சந்தோஷம் நன்றி ஓகே ஓகே ஓகேண்ணா சரி வீடியோ தொடர்ந்து வேறு கேட்டேன் ரைட் அண்ணா வந்து எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பிள்ளைகள் ஆக்கள் ஓ அதான் சரி நன்றிண்ணா வாயா போயிட்டு வரேன் எல்லாருமே வந்து இந்த சூரிய அஸ்தமனம் இருக்குது தானே சூரியனை காணல அந்த பாருங்க கடலுக்குள்ள சூரியன் போகுது அஸ்தமனம் ஆகிட்டு இந்த சூரிய அஸ்தமனத்தை வந்து ரசித்து கொண்டிருக்கணும் அதோட இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் நிற்கணும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த பீச்சில் குளிக்கிறது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் ஆபத்தான தான் நினைக்கிறேன் வேண்டாம் சரியான அலைகளை குடிங்க கடற்கரை நீங்கள் சேஃபாக குளிக்கிறதாண்டா சேஃபாக குளிச்சு போகணும் நாங்கள் கொரோனாசம் வந்து இந்த இடத்துல நின்று காற்று வேண்டிதான் இல்லை படி எங்களை குளிச்சோன்ட்டு இருக்கிறான் வேறு ஆனால் பேய் அல்ல தான் நடிக்குது இந்த அலையிலையும் இதில் ஒரு வெள்ளக்கார அண்ணையம் வந்து குளிச்சு கொண்டிருக்குது கிடைக்கிறது சரியான கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எப்போ ரயில் வருதுமெண்டே தெரியாது அடிக்கடி ரயில் வந்து கொண்டே இருக்கு சரி இதில் என்ன சம்பவம்னா வந்து நான் தனியாக நிற்கிறேன்னு யோசிப்பீங்கள் என்னோட ரெண்டு ஜீவன்களை காணல
நான் மட்டும் வந்து துளைஞ்சிட்டேன்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போனாங்க, எந்த பொந்துக்குள்ளே ஒழிச்சு நிற்கிறாங்கன்னே தெரியல. தேடி பிடிக்கணும், ஃபோன் அடித்தா தான் தெரியும். காணல, ஆனால் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. ஆனால் சுற்றி பக்கத்தில் கண்ணு கட்டுற தூரத்தில் நிற்பாங்கன்னு பார்த்தேன், காணல. எங்கேயோ யாருக்கு பின்னால் ஓடிட்டாங்க. இப்போ என்னோட வந்த ஜீவன்களில் ஒரு ஜீவனுக்கு அடிக்கிறேன், கோல் அடிக்கிறேன். எங்கே நிற்கிறாங்கன்னு கேட்பேன். சரியோ, எங்கடா நிற்கிறீங்க? எங்க காணல? எந்த கண்ணுக்கு தெரியாம முன்னுக்கு எங்கடா நீங்க? முதல்ல பாருங்க, ஒரு orange color t-shirt-ஓட கட்ட சொரிச்சுட்டு ஒருத்தி வராள் அவளுக்கு முன்னுக்கு. orange color t-shirt. ஏடா அப்படி செய்றீங்க? ஏடா அப்படி செய்றீங்க? சரி, பைக்கு பாரு. வேலைக்கு வாங்கடா, வாங்கடா. சரி வாங்க, எந்த கண்ணுக்கு தெரியுறீங்க? இல்லை நீங்க வாங்க, வா. சொன்னாங்க வேறங்க ஒரு பதில், முன்னுக்கு தான் நிற்கிறேன்ட்டாங்க. நான் இதில் நின்றான். தெரியும், இதை சுற்றி பாருங்க. இந்த இடத்துல எனக்கு முன்னுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இதுலேயும் வந்து அவங்க இல்லை. கேட்டால் முன்னுக்கு தான் நிற்கிறேன்டா இதுக்குள்ளே ஒழிச்சு நிற்கிறாங்களா? ஒரு பாவம், எதுலேருந்து வராங்க பாவம். வாரணம் பாருங்க, எங்கேயோ ஆக்கள் போயிட்டு மனக்கவலையில் ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு ஓடி வாரீங்க. எங்கடா தெரியுறீங்க? தண்ணி பதில் வேண்டாம் பண்ணீங்க, செல்லவங்க பண்ணீங்க. நீங்க இப்பதான் கேள்விப்பட்டேன், ஏதோ மஞ்சள் கலர் டிஷர்ட்டும் சோட்டோட வேற வாராது. வெரி குட், நல்லா செய்டா. நீதான் அவ்வளவு பலதாங்கிறார். சொல்லு, எங்க பண்ணி உண்மையா என்ன? எங்க பண்ணி ஆறு நம்பர் கொடுக்க பண்ணி ஆறு நம்பர் வேண்டிது, ஆறு நம்பர் வேண்டிது. சொல்லு டே, சொல்லு இங்க என்ன பார்த்து சொல்லு. மெனசாஜ் ஒரு ஆளுக்கு கொடுத்தியா, 2 பேருக்கு கொடுத்தியா? நம்பர் ஞாபகம் இல்லை. சரி, இவங்கட உருட்டெல்லாம் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து இருட்டிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போக போகிறோம். போய் உங்களுக்குமே வந்து காட்டுறோம். நீங்களும் கொழும்பு வரைக்கும் போய் நின்று வரலாம். கொழும்பு கேம்பஸ் இருக்கு சாப்பாடு. அவர் வீடியோ அவரத்து கட் பண்ணி இருக்குதான் கட் பண்ணி சொன்னார். அதை வீடியோ பார்க்குற முள்ளியோட போய் காய்ச்சிட்டு வந்துருக்கிறான். ஏடா அப்படி செய்றீங்க? நாங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிட்டு நேராக வந்து தங்குற இடத்துக்கு தான் போகிறோம். இதே ரோட்டில் இந்த மெரைன் டிரைவில் இருக்குது க்ரீன் ஸ்டார் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கும் போய் காட்டி கொள்கிறோம், ரூம்கள் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு போகிற வழியும் காட்டி கொள்கிறோம். அதோட இந்த இரவு நேரம் வந்து கொழும்பு நல்ல பரபரப்பாக இருக்கும். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து இரவு நேர கொழும்பும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பீச் சைடில் வந்து மெரைன் டிரைவில் இதில் பார்த்தீங்கன்னா கணக்க இஞ்சால ரெஸ்டாரண்ட் இருக்குது, பீச் சைடு ரெஸ்டாரண்ட். அதில் இப்போ நாங்கள் திரும்ப போகிற இடம் இருக்கல்லோ, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சால இருக்கிற இந்த ஷாக் இந்த டெக் இருக்குது தானே, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லேன். அதுக்கெலாம் வந்து லேனுண்டா கன தூரம் போக தேவையில்லை. டப்பண்டு போன உடனே முதலாவது ஃப்ளாட்ஸ். சரியாக எங்கே சொல்ல போனாமண்டா, இந்த பேரஸ்டி தான் இந்த முன்னுக்கு இப்படி கேபிசி இருக்குல்ல, அந்த கேபிசிக்கு பக்கத்தில் இந்த ஒழுங்கேக்கில் போனோம்னா தான் எங்களுடைய நாங்கள் தேடி வந்த இடம் இருக்குது. அப்படியோ வந்தோம்டா இதில் இடப்பக்கத்தில் முதலாவது, 2வது, 3வது ஃப்ளாட். இதில் வந்து நாங்கள் தங்க போகிறோம். பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து இருக்குது. க்ரீன் ஸ்டார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். முதல் வந்த விட இதில் ஜெனியெல்லாம் போட்டிருக்கோம். மற்றது பார்க்கிங் வந்து மேலே இருக்குது. எங்களோட ஸ்பெஷல் வெஹிக்கிள்ன்றபடியாக வந்து நாங்கள் இதில் கேட்டிருக்கோம். விஐபி பார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே தான் தங்க போகிறோம். பலமையாக நீங்களும் கொழும்பு வர நேரம் ஏர்போர்ட் மற்றது வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, கொழும்புல தாங்க போகிறீங்கன்னா வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன
இவன் வந்த உடனே கேட்டவன் என்ன வந்து நீங்கள் ரோட்டில் தங்க விட போறீங்களா, இல்லாட்டி வேனுக்குள்ள தங்க விட போறீங்களா, பெட்ரோல் செட்டில் தங்க விட போறீங்களா? பெட்ரோல் செட்லேயும் தங்கல, அது இப்போ கியூ வேண்டபடியா வந்து ஒன்றும் அப்படி கைவிட மாட்டேன் கடைசி பண்ணு. சரியா? சரி, இப்போ பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே போவோம். சரி, நாங்கள் இன்றைக்கு தங்க போகிற எங்களுடைய மாளிகை கிரீன் ஸ்டார் அப்பார்ட்மெண்ட், கிரீன் ஸ்டார் சிட்டி. சரி, நீங்கள் இங்கே வரைக்க எடுத்துக்கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமென்று நீங்கள் சொல்லணும். கிட்டத்தட்ட எத்தனை பேர் வரீங்க, என்ன மாதிரி வர்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் வெளியில் ரூம் விசாரிச்சு நாங்கள் 5000 கிட்ட சொன்னப்போ ஒரு ரூம் மட்டும் அதில் 3 பேர் தங்க இல்லாது, 2 பேர் தான் தங்கலாம். இப்போ 2 ரூம் எடுக்கணும்னா 12,000 முடியும். ஆனால் அது எல்லாமே இல்லாமல் அதை விட சீப்பாக தான் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து 2 பெட்ரூமோட வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 12,000 எடுத்துருந்தாலும் 2 ரூம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இது வந்து வீடு. வெல்கம் பாய், நமஸ்தே பாய். நீங்கள் முன்னுக்கு நீங்கள் முன்னுக்கு போட்டு நிற்கிறபடியே அரைக்கில் அறையை வச்சுட்டு பூட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சா அப்படி உள்ள யாருன்னா அந்த கதை தரப்படாதா? இப்போ நீங்கள் சத்தமாக கதைக்கிறீங்கன்னு நான் போட்டுறேன். சரியா? யாருன்னா அந்த கதை தரப்படா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்த உங்களோட அலைப்பறை இல்லாமல் விட்டுட்டு வந்தாங்களே காட்டுவோம், வர்றாக்கள் தான் காட்டுவோம். இது சும்மா நார்மலாக ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். இதில் டிவி இருக்குது, அங்கே டைனிங் டேபிள், சின்ன டைனிங் டேபிள் வச்சுக்கணும். அதோட இங்கே வர்றாக்கள் இருக்கிறாக்கு கதரை போட்டு வைக்கணும். டேய், இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறேன், திறக்கலடா. டேய், ஹலோ. சரியா? இதுக்குள்ள வந்து இது வந்து கூட்டிக்கிடாக்கு அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு. வேண்டது இந்தியாவில் வந்து ஃப்ரிட்ஜ் வசதி இருக்குது. அதோட நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன் வசதி எல்லாமே இருக்குது. கிச்சனில் சுடுதண்ணி வைக்கலாம், ஒரு அவன் கூட இருக்கு, அவன் இருக்குது. மற்றது சமைக்கிற சாமான்கள் 24 hours ஃப்ரிட்ஜ் ஒன்று தான் இருக்குது. மற்ற இங்கே அடுப்பு எல்லாமே வந்து கிடக்கு. மற்றது உங்களுக்கு இது எல்லாமே வந்துருக்கு. நீங்கள் ரூமுக்கு 6000 கொடுத்து போனீங்கன்னா தனி ஒரு பெட்டும் தனி இது மட்டும்தான் இருக்குது. அதை விட உங்களுக்கு இது வந்து சரியான ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. அதோட 6000 கொடுக்குறோம், அது ஏசி தானேண்டா. இதுவும் ஏசி தான் மக்களே. இது ஒன்று இல்லை 2 ரூமும் ஏசி. இது வந்து இந்த ரூம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். பெட்டோட இந்த ரூம் ஒன்று, அதோட இந்தியாவில் ஒரு ரூம் ஒன்று கிடக்கு பாருங்கள். இந்த ரூம் எடுத்து பண்ண மாட்டேன்டா, பண்ண மாட்டேன். இதுல நீ இப்ப ஹனிமூனுக்கு போற, நீ இப்ப ஹனிமூனுக்கு போற. சரியா? போயிட்டேன், இதான் நார போயிட்டு இப்ப ஹனிமூன்ல இப்ப நாங்க நிக்கிறோம்ன்றதை நீ வேணாது. சரியா? நாங்க நிக்கிறோம். சரி சரி, நான் தான் உனக்கு பொம்பளை, நான் தான் மாப்பிள்ளை. சரி, நீ இதுல இரு. சரி, நான் இப்ப கதவை திறந்துட்டு வாரேன். பால் இல்ல. சரி வா. சரி சரியா? என்னங்க தள்ளி இருங்களே, தள்ளி இருங்களே, ஏசி எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்க பயமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஐயோ, இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அடிய வாடி கூடாது. இப்படி எல்லாம் செய்யற ஆளே இல்ல. சரியா? நீ என்ன செய்வாதுடா, கதை எங்க வாராளில எங்க வாடி. நீ என்ன செய்வாடு ராஜ் செய்தாட. நீ வா, நீ பொம்பளை, சரி நீ பொம்பளை, நான் தான் சான். சரியா? எங்க பால் இல்ல, தண்ணி பால் வண்டியா போவாங்க. வாய் வெக்கப்படுறான் அவன். இந்த சீன், இது ஒரு சீன், இது ஒரு இது ஒரு சீன். இதை நடிச்சு காட்டுன்னு சொன்னா கூட அவன் வெக்கப்படுறான்டா. அவ்வளவுக்கு மூடா இருக்கான்டா. 24 மணி நேரம் அப்படியே தெரிகிறான்டா. சரி, இதுல இருந்து எங்களுடைய வியூவை பார்ப்போம்.
வாஷிங் மிஷின் இருக்கு. ஆனா நாங்கள் எங்களுக்கு இப்ப தேவையில்லையடா. நீ கொண்டந்தோட பிள்ளை துவைச்சிட்டு போற அவன் இதுல வாசி எடுக்க பாக்குறான். வெரி குட். சரி, இதுல வந்தோம்னா வந்து நல்ல சில்லா ஒரு ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு இப்படி வரலாம். ரைட். எங்களுக்கு இந்த பக்கம் கிடைச்சது வந்து இஞ்சால வியூவாக இருக்குது. அங்கால பக்கம் தான் பீச் சைடு இருக்குது. நீங்கள் பீச் சைடு வேணுமெண்டா வந்து பெற்றுக்கொள்ளலாம். ரைட். சரி, இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பொருட்கள் கொண்டு வரீங்கன்னா பாதுகாப்பாக வைக்கக்கூடிய மாதிரி இதில் கபர்ட்டும் இருக்குது. செஞ்சாலே ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஓ, இதுகளுக்கு பெட்ஷீட் எல்லாமே வந்துருக்கு. இது வந்து வாஷ்ரூம் இல்லை, ஸ்டோர் ரூம். இல்லை, ஸ்டோர் ரூம்ல இந்த கொமட் எல்லாம் இருக்கு. அதான் பிரச்சனை. அட்டாச் வாஷ்ரூம் வந்து இதில் கிடக்கு. சரி, இப்போ நாங்கள் எடுத்தது வந்து இது வந்து சின்ன அப்பார்ட்மெண்ட். நீங்கள் நினைக்கக்கூடாது எடுக்க போகிறது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குமெண்டு. இதை நாங்கள் கேட்டு வேண்டி நாங்கள் 2 பேர் மட்டும் தான் நிற்போம். அதனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சும்மா ஒரு ரூம் இருக்கிற மாதிரியே இருந்தால் சரியாண்டு. இது 2 ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். இதே மாதிரி 3 ரூம் 4 ரூம் 2 பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான இதில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வைஃபை வசதி இருக்குது, டிவி வசதி இருக்குது, சகலதும் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, நாங்கள் இந்த 3 பேர் எடுத்துட்டு ஆடிட்டடா என்ஜாய் பண்ணுறது. சரி, நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் கொழும்பு வர்ற நேரம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு தான் நாங்களுமே வந்து இதை பயந்து கொண்டோம். மற்றபடி இவன் ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் வந்து நான் நடிச்சு காட்டினது உண்மையாக இருக்குது, அவன் நடிச்சு காட்டினது பொய்யா இருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்க வர உங்களது நான் உங்கள் ஆலெக்ஸ் ஷான்.